இது வந்து அட்மாஸ்பியர் ரிசர்ச்க்காக. அட்மாஸ்பியரில் போய் அங்கே இருக்க டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட், ஹியூமிடிட்டி பர்சன்டேஜ்லையும், கார்பன் டை ஆக்சைடு பிபிஎம்லையும், ஹீட் இண்டெக்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு லைவாக ஒரு ஆப் மூலிமா வந்து நம்ம கிடைக்க டேட்டாஸ்லாம் வந்து பார்க்க முடியும். ஒரு 35 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வரைக்கும் நம்ம இந்த ஹீலியம் பலூன் மூலிமா வந்து நம்மளுடைய சேட்டலைட் அனுப்பி அங்கே இருக்க வெதர் கண்டிஷன் எவ்வளோ, கார்பன் டை ஆக்சைடு லெவல் எவ்வளோ, இது எல்லாமே வந்து நம்ம லைவாக பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் மெயினாக வந்து கார்பன் டை ஆக்சைடு பார்க்க போகிறோம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட்டும் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைடு நமக்கு மேஜராக தெரிஞ்சது பார்த்தோம்னா வந்து டெல்லி, ஹரியானா இந்த சைடில் அதிகமாக இருக்குது. ஏன் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே ஒன்று ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்குது, வெஹிக்கிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்ட்ரி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அங்கேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட், அதாவது கார்பன் டை ஆக்சைடை ஒரு ஃபில்டர் மூலிமா ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்லையோ இல்லை போர் சிஸ்டம் மாதிரி ஒரு ஹோல் போட்டு அதுக்குள்ளே இது உள்ளுக்குள்ளே விடும்போது முடிஞ்சளவு கார்பன்லாம் வந்து கோலாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் புவி வெப்பமடைதலை வந்து கம்மி பண்ண முடியும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புலாம் பண்ண முடியும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவ் இருந்து ஒரு பாசிட்டிவாக கொண்டு வரக்கூடிய ஐடியாவாக கூட இருக்கலாம்.